நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான் அப்படின்ட்டு நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேர் பொய் பேசாம இருக்கிறாங்க. நான் பொய் பேசாம இருக்கிறேன், நான் கரெக்டா இருக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஆனா பொய் பேசுறவங்கள கூட வச்சிட்டு இருக்கிறாங்க. அவனை வெறுக்கிறது கிடையாது. அவன் பேசிட்டு போட்டோம், அது அவனுடைய விருப்பம், அவனுடைய லைஃப் ஸ்டைல், அவன் வாழ்ந்துக்கிறான். அதுல நான் தலையிட மாட்டேன்ப்பா, ஆனா நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல விஷயம் தான். ஆனாலும் இந்த பொய் பேசக்கூடயே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு வசனம் சொல்லுது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே அப்படின்ட்டு. ஏன் கோபக்காரனுக்கு தோழன் ஆகக்கூடாது அப்படின்னா, அவங்க கூடவே நீ இருந்து 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 இருந்தீங்கன்னா நீங்களும் ஒரு ஒரு நாள்ல கோபக்காரனா மாறிடுவீங்க அப்படின்றதுனால கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதுன்னு சொன்னது மாதிரி, இந்த பொய் பேச்சை வெறுக்காதவர்கள் ஒரு நாள்ல வரும்போது பொய் பேச்சை ஆதரிச்சிருவாங்க. பொய் பேசுறதுல என்ன இல்லப்பா, ஒரு நல்லது நடக்குதுன்னா பொய் சொல்லிட்டு போட்டுமே, இப்ப என்ன இருக்குதுன்னு சொல்லக்கூடியவர்கள் கடைசியில இவங்களே ஒரு 4-5 பொய் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பொய் பேச்சை வெறுக்கணும். இன்னொன்னு, நான் பொய் பேச்சை வெறுக்கிறேன் அப்படின்றது 4 பேருக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் பொய் பேசுறவன் நம்ம பக்கத்துல வரமாட்டான். ஓகே, இவங்களுக்கு பொய் பேசுறது பிடிக்காதுப்பா, அதனால இவங்க கிட்ட போக வேண்டாம், இவங்க கிட்ட பொய்யா ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம், செய்ய வேண்டாம் அப்படின்றது அவங்களுக்கு வரும். அதனால நீங்க பொய் பேச்சை வெறுக்கிறதுக்கு நீங்க கத்துக்கோங்க. நான் பொய் பேசல, நான் கரெக்டா இருக்கேன் அப்படின்னு விட்டுறாதீங்க. மோசே அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, நீங்க தெரிஞ்சிருக்கும். இந்த மோசே ரொம்ப சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆனா கடைசியில அவர் கானான் தேசத்துக்குள்ள போக முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கி, அவருடைய சாந்த குணத்தை இழந்து கோபப்பட்டதுனாலதான். ஏங்க இந்த கோபப்பட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, கூட இருந்த 6 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் கோபக்காரனா இருந்தான். தண்ணி இல்லைனா கோவப்படுவான், சாப்பாடு இல்லைனா கோவப்படுவான், செங்கடல் குறுக்க வந்துட்டுனா கோவப்படுவான், கறி இல்லைனா கோவப்படுவான். எல்லாத்துக்கும் கோவப்பட்டு இருக்கிறவங்க கூட இந்த கோபக்காரனுக்கே இவன் கூட இருந்ததுனால கடைசியில அந்த கோபம் இவனுக்கும் தொட்டிக்கிட்டு, இவனும் சமாதானமா இருக்க வேண்டிய இடத்துல கோவப்பட்டு அந்த கண்மலையை அடிக்கிறான். இவன் கானானுக்கு போக முடியாதபடி தடுக்கப்படுறான். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பொய் பேச்சை வெறுத்துருங்க. பொய் பேசினா பேசிட்டு போப்பா, நான் பொய் பேச மாட்டேன் அப்படின்னு நீங்க மட்டும் சேஃப்டியா இருந்துக்காம பொய் பேசக்கூடியவர்களையும் வெறுத்துருங்க. பொய் பேசக்கூடிய பக்கத்திலேயே வரமாட்டாங்க. அது உங்களுக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்கும். அதனால தொடர்ந்து இதை நீங்க கடைபிடிங்க. அது உங்களை அதிகமா ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.